Hi friends, welcome to UTM. UTMல இருந்து நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி கொடுத்திருக்கக்கூடிய புதிய சிலபஸ்ல பொது தமிழ் யூனிட் 7 பகுதியில தமிழ் தொண்டு தமிழ் பணி தொடர்பான செய்திகள்ல பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களை பற்றி தான் இன்னைக்கு வகுப்புல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இவரை பற்றிய பள்ளி பாட புத்தக குறிப்பு எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6th, 7th, 9th, 10th இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் அவர்களை பற்றிய குறிப்பு நமக்கு இருக்கும். இதுல 6th வந்து பாத்தீங்கன்னா பழைய புது புத்தகத்துல தமிழ் கும்மி அப்படின்ற இதுலயும் செயல்லையும், அதே மாதிரி 7th தமிழ் படித்தாள் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் கண்டென்ட்லையும், 9th ஓய்வும் பயனும் அப்படின்ற ஒரு செயல் பகுதியில பழைய புத்தகத்திலையும், 10ஆம் வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா புதிய புத்தகத்தில் அன்னை மொழியே அப்படின்ற பாடல்லையும், 10ஆம் வகுப்புல பழைய புத்தகத்துல உயர்தனி செம்மொழி அப்படின்றதுல அவர் சொன்ன கூற்றை பற்றியும் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பெருஞ்சித்திரனார் அவர்களின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துரை மாணிக்கம். ஓகேங்களா? துரை அப்படின்றது தன்னுடைய தந்தையின் பெயரை முன்னோட்டாக எடுத்துக்கொண்டு அவர் வைத்ததுதான் துரை மாணிக்கம். உண்மையாவே அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராச மாணிக்கம் அப்படின்றதுதான் அவருடைய இயற்பெயர். ஓகேங்களா? ராசமாணிக்கம் அப்படின்ற தன்னுடைய இயற்பெயரை தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தந்தையின் பெயரான துரைசாமி அப்படின்றதுல இருந்து அந்த துரை அப்படின்ற இனிஷியலா நம்ம எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி துரை அப்படின்ற அந்த முன்னோட்டை எடுத்து தன்னுடைய பெயருடன் இணைத்து கொண்டார். அதனால் அவருடைய இயற்பெயர் என்பது துரை மாணிக்கம். பின்னால் பாவலரேறு பெருஞ்சித்திரனாக அவர் அறியப்பட்டார் அனைவராலும். அவருடைய தந்தையாரின் பெயர் துரைசாமி, தாயாரின் பெயர் குஞ்சம்மாள். இவர் எங்க பிறந்தார்னு பார்த்தோம் அப்படின்னா சேலம் மாவட்டம் சமுத்திரம் அப்படின்ற இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் பிறந்தது. அவருடைய காலம் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதி 1933 முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி 1995 வரை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் வாழ்ந்த காலம். ஓகேங்களா? அப்ப அவருடைய வாழ்ந்த காலம் என்பது 62 ஆண்டுகள். ஓகேங்களா? அவர் மொத்தமாக வாழ்ந்த காலம் என்பது 62 ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய சிறப்பு பெயர் என்னென்னு பார்ப்போம். பாவலரேறு தனித்தமிழ் மறவர், தமிழ் தேசியத்தின் தந்தை. இதெல்லாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர்கள். ஓகேங்களா? பெருஞ்சித்திரனார் என்பதும் அவருடைய புனைப்பெயர்கள் ஒன்றுதான் பெருஞ்சித்திரனார் அப்படின்றது. ஓகேங்களா? பெருஞ்சித்திரனார், குழந்தை, அருணமணி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாரின் புனைப்பெயர்கள். அவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன? பாவலரேறு தனித்தமிழ் மறவர், தமிழ் தேசியத்தின் தந்தை. இது எல்லாமே வந்து அவருடைய சிறப்பு பெயர்கள். இதில் பாவலரேறு என்ற சிறப்பு பெயர் யாரால் வழங்கப்பட்டது? தேவநாய பாவாணர் அவர்களால் இவருடைய தமிழ் பணியை, தமிழ் தொண்டினை பாராட்டி அவர்களுக்கு வழங்கப்பட்டதுதான் இந்த பாவலரேறு பட்டம். பெருஞ்சித்திரனாருக்கு தேவநாய பாவாணரால் வழங்கப்பட்டதுதான் இந்த பாவலரேறு என்ற சிறப்பு பட்டம். அவரை பற்றிய முக்கிய குறிப்பு என்னன்னு பார்ப்போம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் ராசமாணிக்கம் என்பதாகும். பெருஞ்சித்திரனார் தம் தந்தையாரின் பெயரின் முன்னோட்டை இணைத்து துரை மாணிக்கம் என வைத்துக் கொண்டார். அவருடைய இயற்பெயர் என்று நமக்கு வந்து ராசமாணிக்கம்னு கொடுத்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ராசமாணிக்கம் தான் அவருடைய பெயர். ஓகேங்களா? இல்ல துரை மாணிக்கம்னு அவருடைய இயற்பெயர் நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்ப நம்ம துரை மாணிக்கம்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரலா டிஎன்பிஎஸ்சியில கேட்கக்கூடிய கேள்விகள்ல அவருடைய இயற்பெயர் எப்படி மென்ஷன் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா துரை மாணிக்கம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலும் அவருடைய உண்மையான இயற்பெயரையும் நாம் அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? தமிழ் தொண்டாற்றிய பாவலரேரின் உண்மையான இயற்பெயர் நாம் அறிந்து கொள்வது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? ஒருத்தர் பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அவரை பற்றி வரலாற்று தகவல்களை முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு படிக்கும் போது வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங் அவங்க கூட வரும், அவங்க மனசுல பதிக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் பாயிண்டா படிச்சுட்டு போனோம் அப்படின்னா நமக்கு மனசுல பதியாது. குழந்தை என்னும் பெயரில் கையெழுத்து ஏட்டை தொடங்கி மாணவர் பருவத்தில் நடத்தியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். ஓகேங்களா? அவருடைய புனைப்பெயரில் ஒன்று இந்த குழந்தை அப்படின்றது. குழந்தை, அருணமணி, பெருஞ்சித்திரனார் வெவ்வேறு காலகட்டங்களில் அவருடைய புனைப்பெயர்கள் இதெல்லாமே. ஓகேங்களா? மாணவர் பருவத்தில் அவருடைய புனைப்பெயர் என்பது குழந்தை. இந்த குழந்தை என்னும் பெயரில் தான் கையெழுத்து ஏட்டை தொடங்கி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் அவருடைய மாணவர் பருவத்தில் நடத்தினார். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருணமணி அப்படின்ற புனைப்பெயர்ல மலர்காடு என்னும் கையெழுத்து ஏட்டையும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் நடத்தியிருக்கிறார். அவருடைய புனைப்பெயர்கள் என்னென்ன? குழந்தை, அருணமணி இரண்டும் இங்கு வந்துவிட்டது. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருஞ்சித்திரனார் அப்படின்றது அவருடைய கல்லூரி முடிந்து
இதழ்கள் ஆரம்பிச்சார் இல்லையா, அப்ப வந்து அவருடைய புனைப்பெயராக பெருஞ்சித்திரனார் என்று புனைப்பெயரை சூட்டிக்கொண்டார் அவர். அப்ப அவருடைய புனைப்பெயர்கள் குழந்தை, அருணமணி, பெருஞ்சித்திரனார் மூன்றும் அவருடைய யாருடைய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களின் புனைப்பெயர்கள். அருணமணி என்னும் புனைப்பெயரில் மலர்காடு என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தினார். மல்லிகை, பூக்காரி என்னும் பாவியங்களை தன்னுடைய பள்ளி பருவத்தில் இயற்றிய பெருமைக்குரியவர் பெருஞ்சித்திரனார் அவர்கள். என்னென்ன பாவியங்கள்? மல்லிகை, பூக்காரி என்னும் பாவியங்களை தன்னுடைய பள்ளி பருவத்தில் இயற்றிய பெருமைக்குரியவர் யார்? பெருஞ்சித்திரனார், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். பெருஞ்சித்திரனார் பள்ளி படிப்பை நிறைவு செய்த பின் அவருடைய ஸ்கூல் இதை முடிச்சதுக்கு அப்புறம் அவர் எங்க காலேஜ்ல படிச்சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சேலம். ஏன்னா அவர் பிறந்தது சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் என்னும் ஊரில் தான். அவருடைய பள்ளிப்படிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆத்தூர்லையும், கல்லூரி படிப்பை வந்து பாத்தீங்கன்னா சேலம் நகராட்சி கல்லூரிலையும். அப்ப வந்து சேலம் நகராட்சி, ஓகேங்களா, இப்ப சேலம் மாநகராட்சி. அப்ப சேலம் நகராட்சி கல்லூரியில் அவர் தனது கல்லூரி படிப்பை படித்தார், ஓகேங்களா. அப்ப படிக்கும் போதுதான், இங்க சேலம் நகராட்சி கல்லூரியில் அவர் படிக்கும் பொழுதுதான் அவருக்கு தேவநாய பாவாணருடன் பழக்கம் ஏற்பட்டது. எதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா, தேவநாய பாவாணர் அந்த காலேஜ்ல தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவரு யாரு, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் அங்க ஸ்டூடெண்டா காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாரு. அப்படிங்கும் போது அவருடைய தமிழாசிரியராக யார் இருந்தார்? தேவநாய பாவாணர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுக்கு இருந்திருக்கிறார். எங்க படிக்கும் போது? சேலம் நகராட்சி கல்லூரியில பயிலும் போது. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கு உண்டான பழக்கம்ன்றது அவங்களுடைய கல்லூரி நாட்கள், யாருடைய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய கல்லூரி நாட்களில் ஆரம்பமாகியது. பெருஞ்சித்திரனார் அதற்கப்புறம் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு அவருடைய முதல் பணி எங்க அமைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரி, புதுவையில வந்து பாத்தீங்கன்னா புதுவையில அஞ்சல் துறையில போஸ்ட் ஆபீஸ்ல அவர் பணியாற்றி இருந்தார், ஓகேங்களா. அவர் பணியாற்றும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசனுடன் நெருங்கிய தொடர்பு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுக்கு ஏற்பட்டது, ஓகேங்களா. அதற்கு முன்னாடியே அவருடைய கல்லூரி நாட்கள்லயே அவர் எழுதின இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, புக்ஸ், நூல்கள், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பார்வைக்கு, பாரதிதாசனோட பார்வைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். பட் அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பாவேந்தர் பாரதிதாசன் அதை பார்க்க முடியாத சூழல் அவருக்கு இருந்திருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா பின்னாளில் தன்னுடைய நூலிலேயே வந்து குறிப்பிட்டிருக்கிறார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அந்த மாதிரி வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம்லயே வந்து நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைம்லயே நான் எழுதின நூல்கள் அவருக்கு அனுப்பியிருக்கேன். பட் வந்து அவரால் அப்ப அதை பார்க்க முடியல. பின்னால வந்து நான் எழுதின நூலை அவரே அச்சிட்டு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு பெருமைக்குரிய சம்பவம் எனக்கு நிகழ்ந்திருக்கு அப்படின்ட்டு பெருஞ்சித்திரனார் பாவேந்தர் பாரதிதாசனுடைய தன்னுடைய தொடர்பை பற்றி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நூலில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். தனித்தமிழ் தந்தை மறைமலை அடிகளார், மொழிஞாயிறு பாவாணர் ஆகியோரின் கொள்கை கற்றவர்களிடமும் மற்றவர்களிடமும் பரவ பெருங்காரணமாக விளங்கியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள், ஓகேங்களா. ஸோ தனித்தமிழ் தந்தை மறைமலை அடிகளார் ஸ்டார்ட் பண்ணதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தனித்தமிழ் இயக்கம். ஸோ அவங்க கிட்ட இருந்து அவங்க அந்த கொள்கையையும், அதே மாதிரி மொழிஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய தேவநாய பாவாணர் அவர்களின் கொள்கைகளையும் வந்து பாத்தீங்கன்னா கற்றவர்களிடமும் மற்றவர்களிடமும் எல்லாத்துக்கிட்டையும் போய் சேரும்படியாக வந்து யாருடைய பணி இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய பணி இருந்திருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதுவையிலிருந்து வந்து கடலூருக்கு, ஏன்னா அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்திருக்காரு, புதுவையிலிருந்து அவரை வந்து கடலூருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா, டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அங்க கடலூர் மாவட்டத்துல அவர் பணியாற்றும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல தேவநாய பாவாணர் அவர்களும் பணிபுரிந்திருக்கிறார், ஓகேங்களா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. அவரு பார்த்து அந்த சுச்சுவேஷன்ல அந்த டைம்ல நடந்ததுதான் இந்த தென்மொழி அப்படின்ற என்னும் இதழ் தொடங்கப்பட்டது. யாருடைய விருப்பப்படி அந்த தென்மொழி இதழை பெருஞ்சித்திரனார் அவர்கள் தொடங்கினார்கள் என்று பார்த்தா தேவநாய பாவாணர் அவர்கள் விருப்பப்படி தென்மொழி என்னும் இதழை 1959 பெருஞ்சித்திரனார் தொடங்கினார், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பெயர் வந்து துரைமாணிக்கம் தான். பட் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா அவர் இருக்கிறதுனால அந்த இதழை வந்து பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரன் என்னும் புனைப்பேரில் அந்த இதழை நடத்தினார், ஓகேங்களா. இதழை நடத்தி அதில் எழுதினதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரன் அப்படின்ற பேர்ல தான் அவர் எழுதினார்.
ஓகேங்களா. எந்த இதழ்? தென்மொழி அப்படின்றது. யாருடைய விருப்பப்படி இந்த இதழ் ஆரம்பிக்கப்பட்டது? தேவநேய பாவாணரின் விருப்பப்படி தென்மொழி இதழ் ஆரம்பிக்கப்பட்டது. எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1959. அப்ப அந்த இதழ் ஆரம்பிக்கும் போதுதான் பாவலரேறு பெருஞ்சித்திரனார், அதாவது துரைமாணிக்கம் என்னும் தன் இயற்பெயரை பெருஞ்சித்திரனார் என்னும் புனைப்பெயரில் அந்த இதழை நடத்தி அவர் அதில் எழுதியிருக்கிறார். ஓகேங்களா. அதற்கு முன்னாடியே அவருக்கு 2 புனைப்பெயர் இருந்திருக்கு. கல்லூரி நாட்கள்லையும் பள்ளி நாட்கள்லையும் இருந்திருக்கு. என்னென்ன புனைப்பெயர்? குழந்தை, அருணமணி என்ற 2 புனைப்பெயர்களில் ஆல்ரெடி அவர் எழுதியிருக்கார். இது பாத்தீங்கன்னா 3வது புனைப்பெயர். பெருஞ்சித்திரன் என்பது 3வது புனைப்பெயர். எப்போது அந்த பெயரை அவர் சூட்டிக் கொண்டாருன்னு பாத்தீங்கன்னா தென்மொழி அப்படின்ற இதழை தொடங்கி அதில் எழுதும் போதுதான் மாத்திக்கிட்டார். ஓகேங்களா. பின்னாடி பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் பாவாணரின் தலைமையில் ஏற்படுத்தினது பெருஞ்சித்திரனார் தான். பட் யாருடைய தலைமையில் அது அந்த அமைப்பு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா பாவாணரின் தலைமையில் உலக தமிழ் கழகம் என்னும் அமைப்பை 1968 திருச்சியில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. திருச்சியில் ஏற்படுத்தி அந்த அமைப்புல பொதுச் செயலாளராக பணிபுரிந்தவர் பெருஞ்சித்திரனார் அவர்கள். அந்த அமைப்பை ஏற்படுத்தியவர் பெருஞ்சித்திரனார் தான். பட் தலைமை யார் வகிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா பாவாணருடைய தலைமையில. என்ன கழகம்? உலக தமிழ் கழகம் என்னும் அமைப்பை 1968 திருச்சியில ஸ்டார்ட் பண்ணி அந்த அமைப்போட பொதுச் செயலாளராக பெருஞ்சித்திரனார் அவர்கள் பணியாற்றியிருந்தார். பெருஞ்சித்திரனாருக்கு பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரை சூட்டியவர் யார்? தேவநேய பாவாணர் அவர்கள். அவருடைய தமிழ் பணியை பாராட்டி தனித்தமிழ் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அவருடைய செயல்களை எல்லாம் பாராட்டி அவர்கள் பெருஞ்சித்திரனாருக்கு வழங்கப்பட்டதுதான் இந்த பாவலரேறு என்னும் பட்டம். இந்த பாவலரேறு என்னும் பட்டம் யாரால் வழங்கப்பட்டது? தேவநேய பாவாணர் அவர்களால் வழங்கப்பட்டது. பெருஞ்சித்திரனார் அவர்கள் நடத்திய இதழ்கள் என்னென்னு பார்ப்போம். தென்மொழி. ஓகேங்களா. தென்மொழி இதழ் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1950 ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுதான் இந்த தென்மொழி இதழ். இது தனித்தமிழ் இலக்கியம். இந்த இதழ் தனித்தமிழ் இலக்கியம். அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்ச்சிட்டு. இந்த தமிழ்ச்சிட்டு இதழ் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1960. இது சிறுவர் இதழ். ஓகேங்களா. தென்மொழி அப்படின்றது தனித்தமிழ் இலக்கியம், தமிழ்ச்சிட்டு அப்படின்றது சிறுவர் இதழாக வெளிவந்தது. அடுத்தது தமிழ் நிலம். தமிழ் நிலம் இந்த இதழ் எப்ப வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1982 வந்ததுதான் இந்த தமிழ் நிலம் இதழ்கள். இப்படி 3 இதழ்கள் பெருஞ்சித்திரனார் அவர்களால் நடத்தப்பட்டது. என்னென்ன இதழ்கள்? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் அப்படின்ட்டு 3 இதழ்கள் பெருஞ்சித்திரனார் அவர்கள் நடத்தியிருக்கிறார். அவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்ப்போம். அவர் இயற்றிய நூல்கள் பெரும்பாலும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. யாருடைய நூல்கள்? பெருஞ்சித்திரனார் நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. அதுல நமக்கு புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய நூல்கள் இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா புத்தகத்தில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய பெருஞ்சித்திரனாரின் நூல்கள். மற்றதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு புத்தகத்துல இருக்காது. பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் அவர்கள் இயற்றிய நூல்கள் தான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது. நம்ம கம்பல்சரி அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது அப்படின்றத பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருந்தாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுனாதான் அதற்கான பதில் நம்மால் அளிக்க முடியும். அதனால கண்டிப்பா அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. நமக்கு பள்ளிப்பாட புத்தகத்துல பாடலா கொடுத்திருக்கக்கூடியது இந்த பள்ளிப்பறவைகளும் கனிச்சாரும். இந்த 2 நூல்களுமே நமக்கு இந்த 2 நூல்களில் உள்ள பாடல்கள் நமக்கு பள்ளிப்பாட புத்தகத்தில் கொடுத்திருக்காங்க. அது போக என்னென்ன நூல்கள் அவர் எழுதிய நூல்கள் நமக்கு பள்ளிப்பாடத்துல புத்தகத்துல குறிப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பள்ளிப்பறவைகள், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, உலகியல் 100, ஐயை, பாவிய கொத்து, கொய்யாக்கனி, நூறாசிரியம். இந்த கொய்யாக்கனியை தான் யாரு இது பண்ணி கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அச்சிட்டு கொடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கொய்யாக்கனி நூல்ல தான் பாத்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசனுடன் தன்னுடைய பழக்கத்தை பற்றி இந்த மாதிரி நான் ஸ்கூல் டேஸ்ல எழுதி நூல்ல அனுப்பிச்சு விட்டேன். அவர் அப்ப பார்க்க முடியல. பின்னால் நான் எழுதிய நூலை அவரே அச்சிட்டு கொடுத்தாருன்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த இன்ஃபர்மேஷன் எந்த நூல்ல இருக்கும் அப்படின்னா இந்த கொய்யாக்கனி அப்படின்ற நூல்ல அதை குறிப்பிட்டிருக்கிறார். ஓகேங்களா. சோ பள்ளிப்பறவைகள், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, உலகியல் 100, ஐயை, பாவிய கொத்து, கொய்யாக்கனி, நூறாசிரியம், அம்பை, அருவருவத்து இருக்கூத்து, கற்பனை ஊற்று, ஆரிய பார்ப்பனரின் அளவிறந்த கொட்டங்கள்,
ஏன்னா அவர் சாதி ஒழிப்புக்கு இதான் வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்டா வந்து ரொம்ப ரொம்ப இன்வால்வ்டா இருந்தாரு. அதற்காக நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த பாடல்கள் நமக்கு பள்ளி புத்தகத்துல கொடுக்கல. பட் இருந்தாலும் நம்ம முடிஞ்சு உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா அதெல்லாம் படிச்சு பாருங்க. அருமையான பாடல்கள் அதெல்லாமே. ஆரிய பார்ப்பனரின் அளவிறந்த கொட்டங்கள், இலக்கியத்துறையில் தமிழ் வளர்ச்சிக்குரிய ஆக்கப்பணிகள், ஓ தமிழர்களே, கழுதை அழுத கதை, சாதி ஒழிப்பு, செயலும் செயல்திறனும், தன்னுணர்வு, திருக்குறள் மெய்ப்பொருளுரை. ரொம்ப முக்கியமான நூல். ஓகேங்களா? திருக்குறள் மெய்ப்பொருளுரை. அதுல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1, 2, 3, 4. அதே மாதிரி பாச்சோறு. இதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாடல்கள் அடங்கி உள்ளதுதான் இந்த பாச்சோறு அப்படின்ற நூல். அடுத்தது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாடல்கள் அப்படின்ட்டு 2 பார்ட் வந்திருக்கு. அப்புறம் பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி ஒரு நூலும், வேண்டும் விடுதலை என்ற பெயரில் ஒரு நூலும் இயற்றப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களால் இயற்றப்பட்ட நூல்கள். 40க்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து பெருஞ்சித்திரனார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களால் இயற்றப்பட்டுள்ளது. நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள் குறிப்பு எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசால் பெருஞ்சித்திரனால் இயற்றப்பட்ட நூல்களை நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள் இதெல்லாமே தான். ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி இதெல்லாம் பார்த்துக்குங்க. இதில் நமக்கு பள்ளிப்பாட புத்தகத்தில் இந்த ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிற நூல்கள் எல்லாமே பள்ளிப்பாட புத்தகத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. பாடல்களாக கொடுத்துருக்கிறது இந்த முதல் 2 பள்ளிப்பறவைகள், கனிச்சாறு. இந்த 2ம் நமக்கு பாடல் பகுதிகளாகவே புத்தகத்துல இருக்கு. அடுத்து பாருங்க, பள்ளிப்பறவைகளின் 3 பகுதிகள். பள்ளிப்பறவைகள்னா நம்ம ஒரு நூல் பார்த்தோம் இல்லைங்களா, பள்ளிப்பறவைகள்ன்ட்டு. அந்த பள்ளிப்பறவைகள்ல எத்தனை பகுதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 பகுதி இருக்கு. ஓகேங்களா? 3 பகுதிகள் இருக்கு. இதுல குஞ்சுகளுக்கு 33 பாடல்கள், பறவைகளுக்கு 32 பாடல்கள், மணிமொழி மாலை அப்படின்றதுல 13 பாடல்கள்னு மொத்தம் 78 பாடல்கள் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பழமைவாதிகளுக்கு வருவது பிணமாலை. சோம்பலை ஒழித்து பறவைகோல் பறந்து திரிந்து உழைத்து வாழும் துணியுடையோருக்கு வருவது பணமாலை என்றும், வீணான பழங்கதைகளை பேசி மகிழ்ந்து மடைமையில் ஊறி கிடக்கும் பழமைவாதிகளுக்கு வருவது பிணமாலை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் பெருஞ்சித்திரனார் அவர்கள். ஓகேங்களா? சோ இதுல குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை நம்ம பார்த்தோம் இல்லையா, அது எதற்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பள்ளிக்கு பறக்காத குஞ்சுகளுக்கும், இதுவரைக்கும் ஸ்கூலுக்கு போகாத அந்த குழந்தைகளுக்கும், பள்ளிக்கு பறந்து செல்லும் பறவைகளுக்கும் வடித்த பாடல்கள் தான் இந்த பள்ளி பறவைகள். இதுல வந்து இருக்கக்கூடிய பாடல்கள் அனைத்துமே. ஓகேங்களா? பள்ளிக்கு பறக்காத குஞ்சுகளுக்கும் பள்ளிக்கு பறந்து செல்லும் பறவைகளுக்கும் வடித்த பாடல். இந்த பறவை குஞ்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் குழந்தைகளை குறிப்பிடுறது தான். ஓகேங்களா? நிறைவு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மணிமொழி மாலை என்னும் பகுதியில் அறிவியல் செய்திகளை பற்றியும் நமக்கு அந்த குழந்தைகளுக்கு சொல்லியிருக்காரு பெருஞ்சித்திரனார் அவர்கள். ஓகேங்களா? அந்த பகுதியில மணிமொழி மாலை அப்படின்ற பகுதியில அறிவியல் செய்திகள், நற்பண்புகளை புகட்டும் செய்திகள் குழந்தைகளுக்கு அவர் சொல்லியிருக்கார். ஒரு அறிவுரையா குழந்தைகளுக்கு அறிவுரையா சொல்லியிருப்பார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு பாடல் நமக்கு புத்தகத்துல இருக்கு இல்லைங்களா, அந்த கனிச்சாறு பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 முதல் 8 வரை 8 தொகுதியா, அதாவது மொத்தம் 8 தொகுதியா வந்து அந்த கனிச்சாறு பாடல் வந்திருக்கு. ஓகேங்களா? மொத்தம் கனிச்சாறு பாடல் அப்படின்றது 8 தொகுதியா அவருக்கு டைம் கிடைச்சப்பெல்லாம் எழுதி மொத்தம் 8 தொகுதிகளாக வந்திருக்கு. கனிச்சாறு பாடல்கள் தமிழினத்திற்கு தன்னுணர்வு, விழிப்புணர்வு ஊட்டுவதன் நோக்கமே இந்த கனிச்சாறு பாடல்கள். இந்த 8 தொகுதியா வந்தது இல்லைங்களா, இந்த பாடல்களுடைய நோக்கம் என்ன? தமிழினத்திற்கு தன்னுணர்வு, விழிப்புணர்வு ஊட்டுவதன் நோக்கமாக வெளிவந்ததுதான் இந்த கனிச்சாறு பாடல்கள் அனைத்தும். ஓகே, சோ அவர் எழுதிய இதழ்கள்ல என்னன்னு பார்த்தோம்ல, அவர் நடத்தின இதழ்கள் என்னென்னு நாம பார்த்தோம் இல்லைங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம், இது 3ம் வந்து பாத்தீங்கன்னா அவர் நடத்திய இதழ்கள். இது போக வந்து பாத்தீங்கன்னா மற்ற இதழ்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதியிருக்கார். என்னென்ன இதழ்கள் நம்ம ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். பகுத்தறிவு, தென்றல், முல்லை, வானம்பாடி, தமிழ்நாடு,
செந்தமிழ் செல்வி, விடுதலை, உரிமை முழக்கம், தேனமுதம், சனநாயகம், குயில் முதலிய இதழ்களில் பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதியிருக்கார். இந்த 3 இதழ்களும் அவர் நடத்தியது. அதுபோக மற்ற இதழ்களான பகுத்தறிவு, தென்றல், முல்லை, வானம்பாடி, தமிழ்நாடு, செந்தமிழ் செல்வி, விடுதலை, உரிமை முழக்கம், தேனமுதம், சனநாயகம், குயில், இந்த மாதிரி இதழ்களையும் பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதியிருக்கார். அவருடைய சிறப்பு என்னன்னு பார்ப்போம். பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது. பார்த்தோம் இல்லைங்களா, நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்களில் ஒன்றான திருக்குறள் மெய்ப்பொருளுரை. அதுல மொத்தம் எத்தனை பாட்டு இருக்கு? 1 2 3 4 பாட்டு இருக்கு. இந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது பெருஞ்சித்திரனாரின் சிறப்புகளில் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது. அதே மாதிரி தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தனித்தமிழையும் தமிழுணர்வையும் உலகெங்கும் பரப்பியவர் பாவலர் பெருஞ்சித்திரனார். அவர் நடத்திய இதழ்களின் வாயிலாக தனித்தமிழையும் தமிழுணர்வையும் உலகெங்கும் பரப்பியவர் பாவலரர் பெருஞ்சித்திரனார் அவர்கள். அதே மாதிரி உயர்தனி செம்மொழி, அந்த 10வது குறிப்பை பார்த்தோம் இல்லைங்களா, 10வது பாடத்துல அதுல வந்து பாத்தீங்கன்னா, வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் உயிர் மொழி அப்படின்ற தமிழை பற்றி அவருடைய கூற்றின் மூலம் வந்து பாத்தீங்கன்னா தமிழின் பெருமையை இந்த உலகுக்கு பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி. அதே மாதிரி பாரதிதாசனின் தலைமை மாணாக்கர் பெருஞ்சித்திரனார். தமிழின் மீது தனியாத மோகம் கொண்டவர் பெருஞ்சித்திரனார். தமிழையும் காதலையும் ஒன்றாக கண்டவர் யார்? பெருஞ்சித்திரனார் அவர்கள். இதெல்லாம் பெருஞ்சித்திரனாரின் சிறப்புகளாக கருதப்படுவது. நமக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை மேற்கோளா நான் இங்க காட்டியிருக்கேன். இது எல்லாமே வந்து முக்கியமான அந்த பாடலுடைய அடிகள் இதெல்லாமே. ஓகேங்களா, அது வந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுங்க. மொத்தம் அவர் எழுதின பாடல்கள் 3 பாடல்கள், அதில் மொத்தமா தெரிஞ்சுக்கணும். அதுல முக்கியமான அடிகள் இதெல்லாமே. ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு, அறிவியல் ஆய்வு செய்வாய், நீ அன்றாட செய்தி படிப்பாய். இது வந்து பாத்தீங்கன்னா ஓய்வும் பயனும் அப்படின்ற பாடல்ல இது வந்து பாத்தீங்கன்னா பள்ளிப்பறவைகள் அப்படின்ற நூல் இருக்கு இல்லையா, அதுல வர பாடல் தான் இந்த ஓய்வும் பயனும். அதுல வரக்கூடிய பாடல் அடிகள் தான் இந்த ரெண்டுமே. ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு, அறிவியல் ஆய்வு செய்வாய், நீ அன்றாட செய்தி படிப்பாய். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் படித்தால் அறம் பெருகும், அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும், உரம் பெருகும், தீமைக்கு எதிர் நிற்கும். எது படித்தால்? தமிழ் படித்தால். தமிழ் படிச்சா நமக்கு எதெல்லாம் பெருகும் அப்படின்ட்டு பெருஞ்சித்திரனார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அறம் பெருகும், அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும், உரம் பெருகும், தீமைக்கு எதிர் நிற்கக்கூடிய அந்த குணமும் பெருகும். இதுவும் நமக்கு பள்ளிப்பாட புத்தகத்துல கொடுத்திருக்கிறது தான். அதே மாதிரி அன்னை தமிழ் அன்னை மொழியே அப்படின்ற பாடல்ல, இது கனிச்சாறுல வரக்கூடியது. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே அப்படின்ற பாடல் அடிகள் இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி தமிழ் கும்மி அப்படின்ற பாடல்ல, கனிச்சாறுல தமிழ் கும்மி அப்படின்ற பாடல்ல ஆடி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் அப்படின்ற பாடல் அடிகளின் மூலம் தமிழின் பெருமை என்னாலும் எது வந்தாலும், ஆடி பெருக்களையும் சரி எது வந்தாலும் சரி தமிழ் அழியாம நிற்கும் அப்படின்ட்டு தமிழுடைய பெருமையை போற்றி சொல்லியிருப்பாரு. இந்த பாடல் அடிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான பாடல் அடிகள். ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் அவர்களை பற்றிய முக்கிய குறிப்பு எல்லாமே முடிஞ்சு. ஓகேங்களா, நம்ம அடுத்து வந்து புத்தகத்துல என்னென்ன பாடல்கள் கொடுத்துருக்காங்க, அது உண்டான சொற்பொருள் என்ன, பொருள் விளக்கம் என்ன, அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்ல இருந்து பெருஞ்சித்திரனார் அவர்களை பற்றி என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு 1 by 1 பார்க்கலாம். தமிழ் கும்மி, இது வந்து பாத்தீங்கன்னா 6th term 1 இயல் 1ல தமிழ் கும்மி அப்படின்றதுல புதிய புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க இந்த பாடல். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நீளம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி,
ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெருமாளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய்புகட்டும் அறமென்மை கிட்டும் இந்த மேதின் இவாழ்வழி காட்டிருக்கும் அப்படின்ட்டு அந்த பாடலோட இதே வந்து நம்ம அந்த கும்மி பாட்டுலயே வந்து நம்ம இந்த பாடலை பாட முடியும். ஓகேங்களா? ஸோ கும்மி பாட்டின் மூலமாக தமிழ் மொழியின் பெருமையை வந்து பறைசாற்றி இருக்கிறார் பெருஞ்சித்திரனார். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்களே. அதாவது உலகத்தோட 8 திசையிலுமே நம்மளுடைய தமிழோடைய புகழ் பரவி இருக்கணும் அப்படின்றதையும், ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். எவ்வளவு பெரிய ஒரு ஆழிப்பெருக்குன்னா நான் சொல்றது வெள்ளம். என்ன வெள்ளம் வந்தாலும் சரி, எந்த ஒரு அழிவு வந்தாலும் சரி, அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய தமிழ் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இதனுடைய பாடலுடைய சொல்லும் பொருளும் என்னன்னு பார்ப்போம். ஆழிப்பெருக்கு, ஆழிப்பெருக்கு அப்படின்றது கடல் கோள். மேதினி, மேதினி அப்படின்றது உலகம். ஊழி, ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு, உள்ளப்பூட்டு அப்படின்றது நம்மளுடைய உள்ளத்தின் அறியாமை. மெய் புகட்டும் அறமேன்மை. மெய் அப்படின்றது என்ன? மெய் அப்படின்றது உண்மை. அறம் அப்படின்றது நற்செயல். மேன்மை, நல்ல செயல் புரிந்தால் உயர்வு, உயர்வு கிட்டும். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கனிச்சாறுல வரக்கூடிய பாடல் தான் இந்த தமிழ் கும்மி பாடல். கனிச்சாறு அப்படின்ற நூல்ல, கனிச்சாறு அப்படின்ற நூல்ல வரக்கூடிய பாடல் தான் இந்த தமிழ் கும்மி பாடல். இந்த பாடலின் பொருள் பாருங்க. இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி நம் தமிழ் மொழி. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி, அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி, அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை நமக்கு தரும் மொழி, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி எம்மொழி, அது நம் தமிழ் மொழி. ஓகேங்களா? ஸோ இதுல ஆசிரியர் குறிப்பு கொடுத்திருக்காங்க. பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் மாணிக்கம், இவர் பாவலரேர் என்னும் சிறப்பு. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பார்க்கலாம். புக் பேக் கொஸ்டின் பாருங்க. தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். மேன்மைனா என்ன? உயர்வு அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் எது சுருங்கிவிட்டது? மேதினி சுருங்கிவிட்டது. மேதினா என்ன? உலகம். ஓகேங்களா? உள்ளங்கையில் உலகம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? எதனால? இந்த தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் தான் இந்த உலகமே சுருங்கி நம்மளுடைய உள்ளங்கையில வந்துருச்சு. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டிருக்கும். எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை. நயமுணர்ந்து எழுதுக. பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை, இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது. இதெல்லாமே வந்து நம்ம உங்களுக்கு தெளிவா கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பாடல் பார்த்துட்டு இதுல எது எது மோனை, எது எது எதுகை, எது எது ஏய்புட்டு இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன யாவை?
எதை எதை வந்து சொல்றாருன்னு பாருங்க. பொய்மை அகற்றி மனதின் அறியாமையை நீக்கி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்களை தந்து உயிர் போன்ற உண்மை தரும் பாடல்களை தந்து உயிர் போன்ற உண்மையை ஊட்டி உயர்ந்த அறத்தை தந்து உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டுவது தமிழ் மொழியின் செயல்கள் அப்படின்ட்டு கவிஞர் பெருஞ்சித்திரனார், பாவலர் பெருஞ்சித்திரனார் சொல்லியிருக்கார். செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும், 8 திசையும் பரவ வேண்டும் அப்படின்ட்டு பெருஞ்சித்திரனார் சொல்லியிருக்கார். செந்தமிழின் புகழ் 8 திசையும் பரவ வேண்டும். இது 7th term 1ல இயல் 2ல தமிழ் படித்தாள் அப்படின்ற பகுதியில பாக்ஸ் கண்டென்ட்டா இந்த பாடல் கொடுத்திருப்பாங்க. தமிழ் படித்தாள் அப்படின்ட்டு. தமிழ் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் திறம் பெருகும் உரம் பெருகும் தீமைக்கு எதிர் நிற்கும் மரம் பெருகும் ஆண்மை வரும் மருள் விலகி போகும் புறம் பெயரும் பொய்மையெல்லாம் புதுமை பெறும் வாழ்வே. அப்ப தமிழ் படிச்சா நமக்கு என்னென்ன கிடைக்குது? அறம் பெருகும். தமிழ் படித்தால் அறம் பெருகும். அகத்தில், நம்மளுடைய அகத்தில் ஒளி பெருகும். ஒளினா என்ன? ஒரு தெளிந்த நல்ல அறிவு கிடைக்கும் அப்படின்ட்டு. திறம் பெருகும், நம்முடைய திறமை பெருகும். உரம் பெருகும், வலிமை பெருகும். உரம்னா என்ன? மண்ணுக்குருதி மனதுக்குருதி, நம்ம அந்த உறுதியை சொல்றோம் பார்த்தீங்களா, வலிமை. உரம் அப்படின்றது வலிமை. ஓகேங்களா? திறமை பெருகும், வலிமை பெருகும், தீமைக்கு ஒரு தீமையை கண்டா அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த ஆண்மை வரும். ஓகேங்களா? அறம் பெருகி ஆண்மை வரும். மருள் விலகி போகும். மருள் விலகினா என்ன? மயக்கம், நம்மை விட்டு மற்ற மயக்கங்கள் வந்து விலகி போகும். புறம் பெயரும் பொய்மையெல்லாம், புறம் பெயரும் பொய்மையெல்லாம், பொய்யெல்லாம் வந்து தூர போயிடும். ஓகேங்களா? 8 அடி 10 அடி தள்ளி போயிடும். பொய்யெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் படிச்சிருந்தோம் அப்படின்னா புறம் பெயரும் பொய்மையெல்லாம், பொய்யெல்லாம் நம்மளை விட்டு தள்ளி போயிடும். புதுமை பெறும் வாழ்வே, நம்மளுடைய வாழ்வே வந்து புதுமை அடையும் அப்படின்ட்டு பெருஞ்சித்திரனார் சொல்லியிருக்கார். அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் திறம் பெருகும் உரம் பெருகும் தீமைக்கு எதிர் நிற்கும் அறம் பெருகும் ஆண்மை வரும் மருள் விலகி போகும் புறம் பெயரும் பொய்மையெல்லாம் புதுமை பெறும் வாழ்வே. எது படித்தால் தமிழ் படித்தால் எது பெருகும்? அறம் பெருகும். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். தமிழ் படித்தால் எது பெருகும் என்பது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அறம் பெருகும். தமிழ் படித்தால் அறம் பெருகும். 9th term 1 இயல் 3ல ஓய்வும் பயனும் அப்படின்ற செய்யுள் பகுதியில பழைய புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க இந்த பாடல். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பள்ளி பறவைகள் அப்படின்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் தான் இந்த ஓய்வும் பயனும் அப்படின்றது. எந்த நூல்ல இருந்து? பள்ளி பறவைகள். ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு, தூய்மையோடு அமைதி சேரும் நன்கு தோன்றிடும் உள்ள அழகு, பாக்களும் ஏற்றி பழகு நல்ல பாடலை பாடி மகிழ்வாய், தாக்குறும் துன்பம் யாவும் இசை தமிழினில் மாய்ந்து போகும், அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய், செறிவுறும் உன்றன் அறிவு உளச் செழுமையும் வலிவும் பெறுவாய், மருத்துவ நூல்கள் கற்பாய் உடன் மனநூலும் தேர்ந்து கற்பாய், திருத்த மெய் நூல்கள் அறிவாய் வரும் தீமையும் பொய்யும் களைவாய். அப்ப தமிழ் படித்தால் இத்தனையும் நமக்கு கிடைக்கும். எது? மருத்துவ நூல்கள். இதெல்லாம் நம்மளுடைய ஓய்வு நேரத்துல ஒரு செய்யணும்னு சொல்றது. அதாவது என்ன சொல்றது, நம்மளுடைய டைம் வந்து குவாலிட்டியா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா கையில மொபைல் எடுத்து வச்சு நோண்டிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு நன்மையுமே நமக்கு பயக்காது. அப்ப ஓய்வு நேரத்துல பயன் தரும் வகையில் எதை செய்யணும் அப்படின்ட்டு இந்த பாடல்ல நமக்கு பெருஞ்சித்திரனார் சொல்லியிருக்காரு. என்னென்ன செய்யணும் சொல்லியிருக்காரு? ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குஞ்சுகளுக்கு சொல்ற மாதிரி, பள்ளிகளுக்கு செல்லாத அந்த குஞ்சுகளுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓய்வாக இருக்கிற டைம்ல சொல்ற மாதிரி, ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு, தூய்மையோடு அமைதி சேரும் நன்கு தோன்றிடும் உள்ள அழகு. அதே மாதிரி இது பள்ளிகளுக்கு செல்லும் அந்த குழந்தைகளுக்கு சொல்றது. பாக்களும் ஏற்றி பழகு நல்ல பாடலை பாடி மகிழ்வாய், தாக்குறும் துன்பம் யாவும் இசை தமிழினில் மாய்ந்து போகும். பாடல்கள் நம்ம ஏற்றி பழகணும். நல்ல பாடல்களை ஏற்றி நல்ல பாடல்களை நம்ம பாடி மகிழணும்.
அப்படி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நம்மளை தாக்கக்கூடிய துன்பங்கள் யாவும் இசைத்தமிழனில் மாய்ந்து போகும், செத்து போயிடும் அப்படின்ட்டு சொல்றாரு. அறிவியல் ஆய்வு செய்வாய், நீ அன்றாட செய்தி பிடிப்பாய். டெய்லி நடக்கக்கூடிய தகவல்கள் நாம தெரிஞ்சுக்கணும். அறிவியல் ஆய்வு செய்ய வேண்டும். செறிவரும் ஒன்றனர். டெய்லி நியூஸ் படிச்சோம்னா நம்மளுடைய அறிவு வளரும். உளச்செழுமையும் வலிவும் பெறுவாய். மருத்துவ நூல்கள் கற்பாய், உடன் மனநூலும் தேர்ந்து கற்பாய். திருத்த மெய் நூல்கள் அறிவாய், வரும் தீமையும் பொய்யும் களைவாய். இதெல்லாம் இந்த நாலேஜ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய தீமைகளையும் பொய்யையும் நாம் அறிந்து கொண்டு களைய முடியும், வாழ்வில் நன்றாக இருக்க முடியும். இதனுடைய பொருள் பாருங்க. மாணவர்களே, ஓய்வாக இருக்கும் நேரத்தில் ஓவியம் வரைய கற்றுக்கொண்டால் தூய எண்ணங்களும் அமைதியும் சேர்ந்து உள்ளத்தின் அழகு வெளிப்பட அது காரணமாக அமையும். தமிழில் பாடல்கள் எழுதவும் பாடவும் பழகி கொள்ளுங்கள். இசைத்தமிழின் இனிமையால் வாழ்வின் துன்பங்கள் தொலைந்து போகும். வாழ்வின் துன்பங்கள் தொலையணும்னா என்ன பண்ணும்? இசைத்தமிழுடைய இனிமையை நம்ம கத்துக்கணும். அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கள். அன்றாட நிகழ்வுகளை செய்தித்தாள் வாயிலாக அறிந்து கொள்ளுங்கள். உலக நிகழ்வுகளை அறிவதன் மூலம் அறிவுத்திறன் மேம்படும். உள்ளம் வளமும் வலிமையும் பெற்று சிறக்கும். மருத்துவ நூல்களையும் மனநூல்களையும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அவை உடலையும் உள்ளத்தையும் பாதுகாக்க துணை புரியும். நீங்கள் வாழ்க்கைக்கு உதவும் தத்துவ நூல்களை கற்றால் அதன் வழி தீமையையும் பொய்மையும் விடுத்து நல்வாழ்வு வாழலாம் அப்படின்ட்டு இந்த பாடல் வரிகளின் மூலம் நமக்கு பெருஞ்சித்திரனார் சொல்லியிருக்கிறார். ஏட்டுக்கல்வியுடன் கலையறிவும் தொழிற்கல்வியும் அறிவியல் சிந்தனையும் இருந்தால் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறலாம். அதனால் ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் செலவிட்டு வாழ்வில் வளம் பெறுங்கள் அப்படின்ட்டு குழந்தைகளுக்கு, வளரக்கூடிய இளம் பிராயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். ஓகேங்களா? ஆசிரியர் குறிப்பு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பேர் துரைமாணிக்கம். இவரது ஊர் சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம். இதெல்லாமே பார்த்துட்டோம். நூல்கள் என்னென்ன எழுதியிருக்காரு அதையும் நம்ம பார்த்தாச்சு. அவர் நடத்தின இதழ்கள் என்னென்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த நூல் குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இது பள்ளிப்பறவைகள் அப்படின்ற நூலில் வரக்கூடியது. குழந்தை பாடல் தொகுப்பில் 2ஆம் பகுதியில் இது இடம் பெற்றிருக்கு. ஓகேங்களா? பள்ளிப்பறவைகள் என்னும் குழந்தை பாடல் தொகுப்பின் 2ஆம் பகுதியில் இடம்பெற்றுள்ளதுதான் இந்த ஓய்வும் பயனும். ஓய்வும் அதனால் உண்டாகும் பயணம் பற்றிய பாடல் தான் இது. இந்நூலில் உள்ள பாடல்கள் பலவும் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களில் வெளியே வந்தவை. இந்நூல் குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை என முப்பிரிவாக அமைந்துள்ளது. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை அப்படின்ற முப்பிரிவாக பிரிஞ்சு அமைஞ்சதுதான் இந்த பள்ளிப்பறவைகள் அப்படின்ற நூல். இசையால் டேஸ் மறைந்து போகும். இசையால் எது மறைந்து போகும்? வாழ்வின் துன்பங்கள். உலக நிகழ்வுகளை அறிந்தால் டேஸ் மேம்படும். அறிவுத்திறன் மேம்படும். நம்மளுடைய அறிவுத்திறன் மேம்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? உலக நிகழ்வுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏட்டுக்கல்வியுடன் டேஸ் கல்வியறிவும் தேவை. ஏட்டுக்கல்வியுடன் நமக்கு என்ன கல்வியறிவு தேவை? கலையறிவு வேண்டும், தொழிற்கல்வி அறிவு வேண்டும், அதுபோக அறிவியல் சிந்தனை பற்றிய கல்வி அறிவும் வேண்டும். ஓகேங்களா? கலையறிவு, தொழிற்கல்வி அறிவு, அறிவியல் சிந்தனை கல்வி அறிவும் தேவை ஏட்டுக்கல்வி அறிவுடன். பள்ளிப்பறவைகள் என்னும் நூல் டேஸ் பிரிவாக அமைந்துள்ளது. எத்தனை பிரிவாக அமைந்துள்ளது? 3 பிரிவாக அமைந்துள்ளது. என்னென்ன பிரிவு? குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை அப்படின்ட்டு 3 பிரிவாக பள்ளிப்பறவைகள் என்னும் நூல் அமைந்துள்ளது. அடுத்து பாருங்க, 10ஆம் வகுப்பு இயல் 1ல அன்னை மொழியே அப்படின்ற புதிய புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய பாடல் தான் இது. அன்னை மொழியே. இது வந்து பாத்தீங்கன்னா கனிச்சார் நூல்ல இருக்கக்கூடிய பாடல். சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள், பழுத்த நரையன் பட்டறிவும் ஆனவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும்
கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் யாழ் நம் தமிழன்னை. அழகார்ந்த செந்தமிழே, அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் ஜலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே. இது அழகார்ந்த செந்தமிழ் அப்படின்றதுல வரக்கூடிய பாடல். இது என்னது? அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் ஜலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே. இதனுடைய பாடலின் பொருள் என்ன? அன்னை மொழியே, அழகு நிறைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே. பழமைக்கும் முன்னைக்கும் முன்னை அப்படின்னா என்ன? பழமைக்கும் பழமையாய். அப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்படின்னு நம்ம சொல்றோம். முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்ப பழந்தமிழுக்கும் பழந்தமிழ், ஓகேங்களா? பழமைக்கும் பழமை எது? நம்மளுடைய தமிழ். கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? குமரி கண்டம்னு ஒண்ணு இருந்தது அப்படின்ட்டு. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் அப்படின்னா கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே. தென்னன் மகளேன்னா யாரு? பாண்டிய மன்னனை குறிப்பிடுவது. பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் மாண்புகளே. திருக்குறளைய பெருமைக்குரியது நம்முடைய தமிழ். 10 பாட்டே, 8 தொகையே, 11 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கியலும் நினைவுகளால் தலைவணைந்து வாழ்த்துகிறோம். சோ தமிழை பற்றி நாம் எண்ணும் போது நமக்கு தோன்றக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே. இதை எல்லாம் எண்ணி இந்த நினைவுகளால் தலைபணிந்து நாம் தமிழன்னையை நாம் வாழ்த்துகிறோம் அப்படின்றதுதான் இந்த பாடலின் பொருள். அழகார்ந்த செந்தமிழே அப்படின்ற பாடல்ல வரக்கூடிய பாடலின் பொருள் இதுதான். அடுத்து பார்ப்போம். செப்பரிய நின்பெருமை. செப்பரிய நின்பெருமை, செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின்பெருமை, என் தமிழா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும், முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும், உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும், அதுபோல ஞாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. செழுமை மிக்க தமிழே, எமக்குயிரே, சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறுதான் விரித்துரைக்கும், பழம்பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. எம் தனித்தமிழே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் அப்படின்ட்டு தமிழுடைய பெருமையை பற்றி பாடியிருக்கிறார். செப்பரிய நின் பெருமை அப்படின்ற பாடல். ஓகேங்களா? இதுலயும் நூல்வெளி கொடுத்திருப்பாங்க, நம்ம இதெல்லாமே பார்த்தாச்சு. 10ஆம் வகுப்பு இயல் 1 உயர்தனி செம்மொழி அப்படின்ற உரைநடை பகுதியில பாவலரர் பிரஞ்சித்திரனார் அவர்களுடைய தமிழ் பற்றிய கூற்றை கொடுத்திருப்பாங்க. வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்ட்டு. வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ரொம்ப முக்கியம். ஸோ இதற்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்ல இருந்து என்னென்ன கேள்விகள் பெருஞ்சித்திரனார் பற்றி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலைத்து நின்றதுவாம் அப்படின்ட்டு
யாரை பத்தி பாடியிருப்பாங்க? தமிழெண்ணை பற்றி பாடியிருப்பாங்க. எதுல பாடியிருப்பாங்கன்னா தமிழ் கும்மி அப்படின்ற பாடல்ல பாடியிருப்பாங்க. இந்த தமிழ் கும்மி அப்படின்ற பாடல் எந்த நூல்ல வரும்? கனிச்சாறு அப்படின்ற நூல்ல வரக்கூடியதுதான் இந்த பாட்டு. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி கோதையரே இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடின்ற ஒரு பாட்டு வருது இல்லையா? அதுல வரக்கூடிய லைன் தான் இது. ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றது வாம் அப்படின்ட்டு வரும். ஸோ இதை நீங்க பாட்டா அதை பாடிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த லைன் படிக்கும் போதே அந்த கும்மி டோன்லயே நமக்கு வந்துடும். ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றது வாம் அப்படின்ட்டு அந்த பாடல் வரிகளாவே வரும். அப்ப இது இந்த தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார்? பெருஞ்சித்திரனார் அவர்கள். துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர். யாருடைய இயற்பெயர்? துரைமாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களின் இயற்பெயர் தான் துரைமாணிக்கம். உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் எது? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். இதுல தென்மொழி 1959 தமிழ்ச்சிட்டு 1960 தமிழ் நிலம் 1982 வெளிவந்த இதழ்கள். இதுல இந்த தென்மொழி அப்படின்றது யாருடைய விருப்பத்திற்கு ஏற்ப வந்து இந்த இதழ் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா தேவநேய பாவனாரின் விருப்பப்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த தென்மொழி இதழ். வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார்? பெருஞ்சித்திரனார். இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா தமக்கும் பாவேந்தர் பாரதிதாசனுக்கும் உள்ள அந்த தொடர்பை பற்றி, அந்த நிகழ்ந்த நிகழ்வை பற்றி மென்ஷன் பண்ணி இருக்கிறது எதுலன்னு பாத்தீங்கன்னா இந்த கொய்யாக்கனி அப்படின்ற நூல்ல தான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசால் அரசுடைமையாக்கப்பட்ட நூல்கள் தான், நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள். தவறான இணைகளை தேர்ந்தெடு. பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு இது இரண்டுமே அவர் இயற்றிய அவர் நடத்திய இதழ்கள் தான். பாரதியார் இந்தியா விஜயா அவர் பணியாற்றிய இதழ்கள். பிச்சமூர்த்தி அன்னம் விடுத்தது தப்பு. மீ ராசேந்திரன் நவேந்தியா அனுமான் தப்பு. இப்ப 1 4 தப்பு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் இது? சேலம் மாவட்டம். எந்த ஊரு? சமுத்திரம். நூல்கள் நூலாசிரியர்கள் பொறுத்துக. இதுல பாவிய குத்து அப்படின்றது யாரு? பெருஞ்சித்திரனார் இயற்றியது. சிக்கு 4 தரக்கூடிய ஒரே ஆன்சர் அதுதான். அழகின் சிரிப்பு நமக்கு தெரியும் பாரதிதாசன் அப்படின்ட்டு. கண்ணன் பாட்டு நமக்கு தெரியும் பாரதியார்ன்ட்டு. தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர். தென்மொழி, தமிழ்ச்செட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலகத் தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்டவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ இவரை பற்றிய செய்திகள்ல அவருடைய இதழ்கள், அவர் இயற்றிய நூல்கள், அவரை பற்றிய அந்த பிறப்பு குறிப்பு, அவருடைய இயற்பெயர் என்ன, எந்த ஊர்ல பிறந்தாரு, அவருடைய கூற்று, இதெல்லாமே ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இவரை பத்தி இதனால் வரைக்கும் இப்படிதான் கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது பெருஞ்சித்திரனாரை பற்றி. அதனால அதெல்லாம் வந்து கம்பல்சரி நல்லா தெரிஞ்சுக்கங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது? பாவிய கொத்து அவர் எழுதிய நூல் தான். பள்ளிப்பறவைகள் அவர் எழுதிய நூல் தான். கொய்யாக்கனி அவர் எழுதிய நூல் தான். குறிஞ்சித்திட்டு அவர் எழுதிய நூல் அல்ல, பாரதிதாசன் எழுதிய நூல். பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு, பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு, சுரதா தேன்மலை, முடியரசன் காவியப்பாவை. ஸோ 1க்கு 3, 1க்கு 3, 2க்கு 4, 3க்கு 1, 4க்கு 2. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று எது? கொய்யாக்கனி அவர் இயற்றியது, கனிச்சாறு அவர் இயற்றியது, நூறாசிரியம் அவர் இயற்றியது, கள்ளக்குடி மகாகாவியம் அவர் இயற்றியது அல்ல. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். ஸோ எங்கேயுமே இது வரைக்கும் ராசமாணிக்கம்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் மென்ஷன் பண்ணிருந்துச்சு அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாம அதை சூஸ் பண்ணிக்கலாம். துரைமாணிக்கம்னு இடம் பெறாமல் ராசமாணிக்கம் வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன்னா அவருடைய உண்மையான இயற்பெயர் ராசமாணிக்கம். பின்னாளில் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தந்தையுடைய அந்த துரைசாமி என்ற பேர்ல இருந்து அந்த முன்னோட்டை எடுத்து தன்னுடைய பேரன் இணைத்து கொண்டார். நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். அதுல இந்த பெருஞ்சித்திரனார், குழந்தை, அருணமணி அப்படின்றதெல்லாம் அவருடைய
புனைப்பெயர்கள். தமிழறிஞர் சிறப்பு அடைமொழி. பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு அடைமொழி எது? தனித்தமிழ் இயக்க மறவர். ஊவேசா தமிழ் தாத்தா. ராப்பி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர். திருவிகா தமிழ் தென்றல். மதுரகவி, வித்தாரக்கவி, பாவலரேறு, ஆசுகவி. பாவலரேறு யாரு? பெருஞ்சித்திரனார். 4 வகை கவிகளையும் பாட வல்லவர் தான் அவர். பாருங்க, 4 வகை கவிகளையும் பாட வல்லவர் யார்? பாவலரேறு, பெருஞ்சித்திரனார். சோ 3க்கு 1 ஆன்சர். உலகத் தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடு. தமிழ் சிட்டு. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார். பாவலரேறு என அழைக்கப்பட்டவர் பெருஞ்சித்திரனார். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் பாவலரேறு, பெருஞ்சித்திரனார். தமிழ் பிடித்தால் எது பெருகும்? தமிழ் பிடித்தால் அறம் பெருகும். அறம் பெருகும், திறம் பெருகும், உரம் பெருகும், தீமைக்கு எதிராக அந்த நிற்கக்கூடிய அந்த ஆண்மை பெருகும். இது எல்லாமே தமிழ் பிடித்தால் பெருகக்கூடியது. ஸோ இதோட பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாரை பற்றி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகள் அனைத்துமே பார்த்துட்டோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்க்கட்டும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கிளாஸ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.